நூற்றுக்கு 99 பேர் கறி சாப்பிட்றான், 99 பேர் பால் சாப்பிட்றான், நெய் சாப்பிட்றான், தயிர் சாப்பிட்றான், மோர் குடிக்கிறான், முட்டை திங்கிறான். எல்லாரும் 1 கிலோ கறி 550 ரூபா. எங்கிருந்து உனக்கு கறி வருது? ஆந்திராவிலிருந்து. ஏன் நீ ஆடு வளர்க்கல? அவமானம். பொருளாதாரம் எங்க இருக்கிறது என்று தெரியாத ஒரு தேசம், மாற்று பொருளாதார பெருக்கத்திற்கு எந்த திட்டமும் இல்லாத நாடு, வேளாண்மையை கைவிட்டு விட்டு பலாயிரக்கணக்கான விளைநிலங்களை பறித்து ரோடு போடுவேன் என்பது, தொழிற்சாலை கட்டுவேன் என்பது அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். உலகத்தில் எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை விளைய வைக்கும்? எந்த தொழிற்சாலை உற்பத்தி செய்யும்? அது நிலத்திலிருந்து தானே வரணும். அந்த நிலத்தை பறித்து கொண்டால் உணவுப் பொருள் எங்கிருந்து வரும்? தொழிற்சாலை வேலை தரும், வேலைக்கு சம்பளம் தரும். சம்பளத்தை வைத்து என்ன செய்வீர்கள்? சாப்பிடுவீர்கள். சாப்பாடு எங்கிருந்து வரும்? இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? எல்லோரும் நினைக்கிறார்கள், படித்த இளைஞர்கள், அறிவார்ந்த மக்கள், கடையில் கொண்டு காசை கொடுத்தால் காய்கறி, கீரை, பருப்பு எல்லாம் கிடைக்கிறது என்று. அந்த கடைக்கு காய்கறியை தந்தவன் யார்? அவன்தான் விவசாயி என்பதை அறிவார்ந்த என் மக்கள் புரிந்து கொள்ளணும். எங்கோ தொலைதூரத்தில் ஒரு ஏழை குடியானவன், உழைக்கும் மக்கள் வெம்பாடுபட்டு வெயிலிலும் மழையிலும் பனியிலும் நனைந்து காய்ந்து உழைத்தால்தான் அந்த கடைக்கு காய்கறி வருது என்பதை அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ளணும். அந்த உழவர் குடி வாழாது, உலகம் வாழாது. எனவேதான் உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பாக்கும் நிலை என்று வள்ளுவ பெருமகனார் பாடுறார். எதுவுமே வேண்டாம் என்று உலகில் துறவு பூண்ட துறவி கூட உழவன் கைமடங்கி படுத்து விட்டால் வாழ முடியாது என்கிறார். இதைவிட உழவின் பெருமையை உலகில் எவரும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட உழவை மீட்டு உலகை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு. இப்ப விவசாயத்தை விட்டு வேளாண் குடிமக்கள் வெளியேறக்கூடாது. அது படித்தவன் செய்கிற தொழில். படித்தவனுக்கு பசிக்குது என்றால் படித்தவன் வேளாண்மை செய்யக்கூடாதா? எனவேதான் உங்கள் பிள்ளைகள் விவசாயத்தை அரசு தொழிலாக மாற்றுவது என்று முடிவெடுத்தோம். இதை கடந்த காலங்களில் இந்திய நிலத்திலேயே ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் சொல்லுகிறது. உறுதியாக நாங்கள் அதை நிறைவேற்றுவோம். எல்லா அரசு பணியாளரும் 58 வயதில் ஓய்வு பெற்று ஓய்வூதியம் பெறுவது போல வேளாண் பெருங்குடி மக்களுக்கு 58 வயதிலே ஓய்வூதியம் கொடுக்கிற கட்சி ஆட்சி உங்கள் பிள்ளைகளின் கட்சி ஆட்சியாகத்தான் இருக்கு. ஆடும் மாடும் வளர்த்தலை அவமானம் என்ற நிலையிலிருந்து ஒழித்து, அது அசிங்கம் என்கிற உளவியல் நோயிலிருந்து என் மக்களை மீட்டு ஆடு மாடு வளர்த்தலை அரசாங்க பணியாக மாற்றுவோம் என்று சொல்றோம். பலாயிரக்கணக்கில் பண்ணை நிலங்களை உருவாக்கி, மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி, ஆடு மாடுகளை பண்ணை பண்ணையாக வளர்த்து, அங்கே நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலை வாய்ப்பை பெருக்கி வேலை இல்லை என்கிற சொல்லையே ஒழிப்போம். படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசாங்க வேலை. இனி படிக்காதவர்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை என்கிற கொள்கை வரைவை வைத்திருக்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். அன்பு மக்கள் புரிந்துக்கணும். பில்கேட்ஸ் சொல்கிறான், உலக பணக்காரனில் ஒருவன், உங்கள் வறுமையை போக்க வேண்டுமா நாட்டுக்கோழி வழங்க என்கிறான், கோழி வழங்க என்கிறான். நாங்கள் நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், மீன் வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், நெசவு செய்தல், பானை செய்தல், பாய் முடைதல், தட்டி பின்னுதல், கொட்டான் பின்னுதல், பொட்டி செய்தல், கருப்பட்டி காய்ச்சுதல், இது எல்லாவற்றையும் அரசு பணியாக மாற்றுவோம் என்கிறோம். 1 கிலோ கருப்பட்டி அறிவார்ந்த எனது சொந்தங்களே, அமெரிக்காவில் 1000 ரூபாய் 1 கிலோ கருப்பட்டி. வெள்ளை சர்க்கரையில் இருந்து அது சர்க்கரை நோயை பரப்புகிறது என்று இயற்கை இந்த உணவு முறைக்கு உலகம் திரும்பிக் கொண்டிருக்கிறது. நாம் இன்னைக்கு பிரஷ் வச்சு பற்பசையை பிதுக்கி விலக்கி கொண்டிருக்கிறோம். அவன் அடுப்பு கரியிலே பற்பசை செய்து கொண்டிருக்கிறான், இங்கிலாந்தும் அமெரிக்காவும். நாம் முதலில் அடுப்பு கரியில் தான் பல்லு விளக்கினோம். ஆனால் அதை விட்டு பற்பசைக்கும் பிரஸுக்கும் திரும்பணும். இன்னைக்கு வேப்பங்குச்சி 3 வேப்பங்குச்சி 1000 ரூபாய்க்கு விற்கிது அமெரிக்காவில். நாம் வேப்பங்குச்சியில் தான் பல்லு விளக்கி கொண்டிருந்தோம். வேப்ப மரத்தின் உரிமையை பேட்டன் ரைட்ஸை ஜெர்மன் எடுத்துகிட்டு போயிடுச்சு. எங்கள் அப்பா நம்மாழ்வார் போய் சண்டை போடுறாரு. அந்த பெருமகன் இல்லைன்னா அந்த அந்த பேட்டன் ரைட்ஸ் இன்னைக்கு நமக்கு இல்லை. ஒற்றை மனிதனாக போய் ஜெர்மனில் சண்டை போடுறாரு. சண்டை போடும்போது வேப்பங்குச்சியை கடித்து பல் விளக்கிட்டு இருக்காரு, அவங்களுக்கு தெரியட்டும்ட்டு.
கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, வெளியில பல்லு விளக்கிட்டு இருக்காரு. என்ன செய்யறாங்கிறான் அவன். நான் பல்லு விளக்கிட்டு இருக்கேங்கிறான். என்னங்கிறாரு? பிரஸ்ங்கிறாரு. பேஸ்ட் உள்ளே இன்சைடு உள்ளே இருக்குங்கிறாரு. எது? வேப்பங்குச்சி இல்லை. என்னடா அப்படிங்கிறான். நீ பல்லு விளக்கிட்டு உன் பிரஸ்ஸை கீழே போடு, ஏதாவது பூச்சி எறும்பு அதில் வருதான்னு பார்ப்போம். ஆனால் நான் பல்ல விளக்கிட்டு கீழே ஓட்டோன்னு அதில் எறும்பு வந்துடும். இது உயிர் சூழல், உயிர் பெருக்கம். இதை நீங்கள் கவனிச்சுக்கணும். டே, உங்கள் ஊரில் மேரியம்மா மாதிரி எங்கள் ஊரில் ஒரு மாரியம்மா இருக்கு. எங்கள் மாரியம்மாவுக்கு இந்த வேப்ப மரம் தான்டா அவனு சண்டை போட்டு அவர் செய்த தர்க்கத்தில் அவன் இல்லை நீயே வச்சுக்கன்ட்டான் அந்த ரைட்ஸை. அப்படி ஒற்றை மனிதனாக போராடி பெற்று வந்தவன் தான் எங்களின் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள். எல்லாவற்றையும் இழந்துட்டீங்க நீங்க. உங்ககிட்ட நெல் இல்லை, பாரம்பரிய நெல் இல்லை, உங்கள்ட்ட கத்திரிக்காய் விதை இல்லை, தக்காளி விதை இல்லை. விதையை தொலைத்து விட்ட ஒரு தேசத்தின் மக்கள். மத்திய நெல்லாராய்ச்சி நிறுவனத்தில் ராத்தேலால் ரிச்சாரியான்னு ஒருத்தன் தான் அந்த நிறுவனத்தின் தலைவன். 22,972 பாரம்பரிய நெல் வகைகளை சேமிச்சு வச்சான். ஒரே நாள் 2003 ஒரே நாளில் எடுத்து இந்திய அரசு சின்சாண்டோ நிறுவனத்திட்ட கொடுத்துருச்சு. அன்னைக்கு இந்தியாவிலே 2 பேர் தான் அழுதான். ஒருத்தன் இந்த ராத்தேலால் ரிச்சாரியா, இன்னொருத்தன் எங்கள் அப்பா நம்மாழ்வார். 2 பேர் தான் அழுதான். இவ்வளவு காலமாக இருந்த பரம்பரை நெல் விதைகளை தனியார் முதலாளிகிட்ட கொடுத்துருச்சே நாடுன்ட்டு. உன் கத்தரி விதை போயிடுச்சு, உன் தக்காளி விதை போயிடுச்சு. இப்போ நீ விதைக்கு என்ன பண்ணுற? சின்சாண்டோ மான்சாண்டோ நிறுவனத்திட்ட போய் வாங்கணும். சந்தையாக்கிட்டான் விதைகளை. நீ வாங்கி நிலத்தில் விதைப்ப, அது பூக்கும் காய்க்கும். ஆனால் அந்த தக்காளிக்குள்ள விதை இருக்கும். அதை நீ எடுத்து மறுபடியும் விதைச்சா முளைக்காது. ஏன்னா மரபணு மாற்றப்பட்டுருச்சு. தக்காளி முதல்ல இருந்த ஒரு நாட்டு தக்காளி கீழே விழுந்தா தெரிக்கும், 2 நாள் வச்சிருந்தா அழுகும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற தக்காளி 30 நாளையும் இருந்தாலும் அழுகாது. அது கீழே போட்டால் தெரிக்காது, குதிக்கும். ஏன்னா தவளையின் கொழுப்பை விதைக்குள்ள தள்ளிட்டான். இப்போ நாம் சாப்பிட்றது எதுவும் உணவுப் பொருள் அல்ல, விஷம். அன்னைக்கு வாழ்க்கையில் என் அன்பு பெற்றோர்களை பூச்சி கத்தரிக்காய் என்று ஒன்று இருந்தது. இன்னைக்கு ஏதாவது ஒரு பூச்சி கத்தரிக்காயை காட்டுங்க பார்ப்போம். இல்லை, ஏன்னா கத்தரிக்காயை பூச்சி கடிக்காது. பூச்சி போனால் கடிச்சா பூச்சி செத்துரும். பூச்சி உடனே செத்து விடுகிறது, நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாவோம். இதுதான் இருக்கிற யதார்த்த உண்மை. ஏன்னால் விதைக்குள்ளேயே பூச்சி மருந்தை தள்ளிடுறான் அவன். அப்போ காய்க்கிறது காய்கறி அல்ல, நஞ்சு, விஷம். இதை அன்பு மக்கள் புரிந்து கொள்ளணும். அன்னைக்கு மாம்பழத்துக்குள்ள வண்டு இருக்கும், வண்டு இல்லாத மாம்பழம் இருக்காது. இன்னைக்கு ஏதாவது ஒரு மாம்பழத்துக்குள்ள வண்டு இருக்கா? இருக்காது. ஏன்னா அங்கே போகாது, பூச்சி செத்துரும். எல்லாமே விஷமாக விளைந்து கொண்டிருக்கிறது இந்த தேசத்தில். எல்லாம் வியாபாரம் வியாபாரம் வியாபாரம், வர்த்தகம். எந்த மாம்பழம் இயற்கையாக பழுக்கிற ஒரு பழத்தை யாராவது சாப்பிட்றதுண்டா? எல்லாம் கல் வச்சு பழுக்கப்படுது, நஞ்சு. அப்போ எங்கிருந்து நம்மளுடைய புரட்சியை, நம்ம மாற்றத்தை ஆரம்பிக்கணும்? காற்று மாசுபட்டுருச்சு, குடிக்க நீர் இல்லை, வியாபார பொருளாயிருச்சு. கடைகளில் நாம் வாங்கி குடிக்கிறோம். 1 லிட்டருக்கு தண்ணீர் அக்கஃபனா கொடுங்க, கிண்ணலை கொடுங்க, நாம வாங்கி குடிக்கிறோம். ஆனால் மற்ற உயிரினங்கள் என்ன செய்யும் என்கிற கேள்வியை அறிவார்ந்த என் மக்கள் எழுப்பி பார்க்கணும். காக்கை என்ன செய்யும்? சிட்டுக்குருவி என்ன செய்யும்? மைனா என்ன செய்யும்? வௌவால் என்ன செய்யும்? யானை, புலி, கரடி என்ன செய்யும்? எந்த கடையில் வாங்கி குடிக்கும்? இதை நாம் ஏன் சிந்திக்கல? உலகில் மற்ற உயிரினங்கள் வாழாது, மனிதன் மட்டும் எப்படி வாழ முடியும் என்கிற இந்த உயிரியல் உண்மையை ஏன் நாம் உணரல? இந்த பூமி மனிதனுக்கு மட்டுமானது அல்ல, பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை இந்த பூமி, பல கோடிக்கணக்கான உயிர்களின் சொத்து இந்த உலகம் என்பதை நாம் ஏன் புரிந்துகொள்ள? இந்த பூமியை இந்த தலைமுறையில் வாழ்கிற மனிதர்கள் நாம் மட்டும் வாழ்ந்து தீர்த்து விட்டு போறோமா? அது இன்னொரு தலைமுறைக்கானது இல்லையா? அடுத்தடுத்து வரக்கூடிய நம் சந்ததியினருக்கானது இல்லையா? இதை ஏன் நாம் சிந்திக்கல? இந்த காடுகள், இந்த மலைகள், இந்த அருவி, இந்த ஆறு, இந்த ஏரி, இந்த குளம் மனிதர்களுக்கு மட்டுமானதா? நமக்கு மட்டுமானதா? உங்கள் பிள்ளைகளுக்கானது இல்லையா? அவர்களுடைய சந்ததியினருக்கானது இல்லையா? மலைகளை நொறுக்கி கல்குவாரிகளாக்கி மணலாக்கி விட்டால், மழை இல்லை என்றால் மழையை எப்படி பெறுவீர்கள்? மழை இல்லை என்றால் எப்படி வாழ்வீர்கள்? நீரின்றி அமையாத உலகம் என்று தமிழ் மறைபாடுகிறது. மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது, மனிதனோ மிருகமோ தாய் இல்லாமல் ஏது என்று கவியரசு கண்ணதாசன் பாடுகிறார். மழை இல்லைன்னா ஏது உலகம்? ஆனால் இந்த மலைகள் இல்லை என்றால் மழையை எப்படி பெறுவீர்கள்? எப்படி உங்களால் வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்க முடிகிறது? மலைகளை நொறுக்கி கல்குவாரியாக மணலாக ஏற்றிச் செல்வதை எப்படி நம்மால் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடிகிறது? ஆற்று மணல் களவு போகிறது, எப்படி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு லாரியில்
ஈர மணலை ஏற்றி கொண்டு செல்கிற போது 2800 லிட்டர் தண்ணீர் அதில் போகுதுங்கிறான். சொட்டு சொட்டாக லாரியில் இருந்து தண்ணீர் கீழே விழுகிறது. நீங்கள் சாலையில் ஆத்து மணலை அள்ளி கொண்டு போகும்போது நீங்க பார்க்கலாம், சொட்டு சொட்டாக விழுவது தண்ணீர் அல்ல, நம் தாய் மண் சிந்துகிற கண்ணீர் என்பதை அன்பு மக்கள் புரிந்து கொள்ளணும். எதிர்காலத்தில் என் பிள்ளைகளே, குடிக்க நீரின்றி தாவீர்களே, தவிப்பீர்களே என்று நம் தாய் நிலம், நம் அன்னை பூமி வடிக்கிற கண்ணீர் என்பதை அறிவார்ந்த எனது மக்கள், என் தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த மண்ணை, இந்த மலையை, இந்த மரங்களை, இந்த வளங்களை எல்லாம் காசாக்கி குவிப்பவர்கள் தான் மறுபடியும் மறுபடியும் அதிகாரத்தை கேட்டு ஓடி வருகிறார்கள். திரும்ப திரும்ப அநீதியை செய்பவனுக்கு, அநியாயம் செய்பவனுக்கு அதிகாரத்தை கொடுப்பது என்பது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம், எவ்வளவு பெரிய ஏமாளித்தனம் என்பதை படித்த இளைஞர்கள், அறிவு கொண்ட என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ளணும். இது ஒரு பேராபத்தை நோக்கிய பயணம். இது வள கொள்ளை என்பது மண்ணுக்குள் இருக்கிற வளங்கள் எல்லாம் என் மக்களுக்கானது என்கிற சட்டம் இல்லாது தனிப்பெரும் முதலாளிகளுக்கானதாக கொண்டு வந்தது யார்?